உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது ஏன் மாமா? என் மாமா மேல நான் ஆசைப்படுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அத கேட்கறதுக்கு நீ யாரு? ஓடி வெளியே. என்னையவ அடிச்ச? உன்ன படி போ. அம்மா! ரம்யா! ஹே ரம்யா! ஜனனி, ஐம் வெரி சாரி ஜனனி. நான் நீதான் நினைச்சு தவறுதலா என் சேலைய வாங்கி என்னையே கட்டிவிட சொல்லி எவ்வளவு அசிங்கம். அம்மா அம்மா அம்மா! ரம்யா, ரம்யா, ஏண்டி அழற? ரம்யா, எது கழுவுற? என்னாச்சு சொல்லு. என்னன்னு சொல்லுமா. அடிச்சிட்டாமா, அவ என்ன அடிச்சிட்டா. நீ என்ன அடிச்சிருக்கியாமா? மாமா என்ன அடிச்சிருக்காரா? அவ யாரு என்ன அடிக்கிறதுக்கு? யாருமா உன்னை அடிச்சது? அப்பா, இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்தி வந்திருக்காளே ஜனனி, அவதான் நம்ம ரம்யாவை அடிச்சது. அவளாமா உன்னை அடிச்சது? ஆமாம்மா. அப்பா, ரம்யா ஆசையா சேலை கட்டி இருந்தா, அத சிவா கிட்ட காட்டினா. அவன் நல்லா இருக்குன்னு கையதான் கொடுத்தான். அதான்ப்பா பிரச்சனை. அவ கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக நம்ம யாருமே அண்ணன் கிட்ட பேசக்கூடாதுன்னா அது என்னப்பா நியாயம்? ஆமாப்பா, நானும் பார்த்தேன். ஜனனி ரம்யா அடிச்சத நானும் தான் பார்த்தேன்ப்பா. அண்ணன் ஒரு வார்த்தை கூட அடிக்காதன்னு சொல்லவும் இல்ல, தடுக்கவும் இல்ல. போதும்னே, போதும். இந்த வீட்ல நாங்க எத்தனை வருஷமா இருந்ததுக்கு எங்களுக்கு கிடைச்ச மரியாதை இதுதானா? என் பொண்ணு அடி வாங்கினது தானே கடைசியா மிச்சம். உன்னை அடிச்சாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த வீட்ல யாரும் தடுக்கவும் மாட்டாங்க. நமக்குன்னு பேசுறதுக்கு இந்த வீட்ல யாருமே இல்ல. நாளைக்கெல்லாம் உன்னை கொன்னே போட்டாலும் நமக்கு இதுதாண்டி நிலைமை. இந்த வீட்ல அவங்க மருமக தான் முக்கியம். அவ மலேசியால இருந்து வந்திருக்கால, அவளே இந்த வீட்ல இருக்கட்டும், நாம இருக்க வேணாம். வா போலாம். அவ மன்னிப்பு கேட்கணும், இப்பவே கேட்கணும். இவ மன்னிப்பு கேட்டா நான் இங்க இருப்பேன், இல்ல போனா திரும்ப எப்பவுமே நான் வரமாட்டேன். அத்த, அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? ஜனனி, நீ ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அம்மா ஜனனி, என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ மன்னிப்பு கேட்டுடு. அம்மா, பிரச்சனை வேணாம் சிவா. என்னம்மா? நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன மன்னிச்சிருங்க. நடந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இந்த வீட்ல வளர்ந்தவங்க, உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன். என்னால நீங்க போக வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க. பத்மா, இப்ப போ உள்ள. அண்ணே, நான் உன்னை நம்பி வாழ்றவதா. ஆனா நீ வளர்த்த வளர்ப்புல எனக்கு நீ சுயமரியாதையும் கத்து கொடுத்துருக்கண்ணே. இந்த மாதிரி நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும்.
ஜனனி, நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பிரச்சனையை முடிக்க இந்த குடும்பத்து மருமகளா உன்னை விட்டு கொடுத்து நீ மன்னிப்பு கேட்டதுக்கு தேங்க்ஸ்மா. பஞ்சாயத்துனால வாக்கு சுத்தம் முக்கியம். இப்பெல்லாம் தப்பா பேசினாதான் அதுக்கு பேர் பஞ்சாயத்து. ஊரும் மக்களும் முன்ன மாதிரி இல்ல. என்ன பண்றது? என்னங்க ஆ? சாப்பிடாம போறீங்களே, சாப்பாடு ரெடியா இருக்குங்க, வந்து சாப்பிடுங்க. வேணாம், பேசி பேசி பசியே அடங்கி போச்சு விசாலிச்சு. ஆமா, நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்பங்க சாப்பிட்டிருக்கேன்? காலம் மாறினாலும் நீ மட்டும் மாறாம அப்படியே இருக்க. எனக்காக காத்திருக்காம சாப்பிட்டுக்கலாம்ல. சரி வா. ம். போதும் 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 சாப்பிடுங்க. போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரக்குழம்பு வச்சிருக்கேன். சூடா சாப்பிட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். உன் புலம்பல கேட்டா குழம்பே சூடாயிடும். இருங்க இருங்க, பொரியல் வைக்கிறேன். வேணாம் வேணாம். உட்காரு. இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காரு. போட்டுக்க. ஆ. ஒரு நிமிஷம். பொரியல் ரொம்ப பிடிக்கும்ல? ஆ. நான் போட்டுக்க. கொடுங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்துவாங்க. கொஞ்சமா. ம். போதும். சாப்பிடும்போது கேக்குறேனேன்னு எதுவும் நினைக்க மாட்டீங்களே? நீ கேட்டா எப்படி தப்பா நினைக்க முடியும்? கேளு. ஜனனி நம்ம வீட்டு மருமக, நமக்கு ஒரே மருமக. அவளுக்கு தாலி பெருக்கி போடணும். அது நம்ம கடமை தானங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.